ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்கேயூ vlogs. ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் அ பெட்டர் மூவிஸ். 2 ஃபேவரட் ஹீரோஸ், ஓகேங்களா? ஸோ அவங்க நடித்த 10 மூவிஸ், அதில் எது பெட்டர் மூவிங்கிறத சூஸ் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான சேலஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உமா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. ஸோ சேலஞ்சுக்கு தயாரான்னு கேட்கலாம். சேலஞ்சுக்கு ரெடியா? ஓகே. எந்தெந்த ஆக்டர்ஸோட மூவிஸை நீ கம்பேர் பண்ண விருப்பப்படுற? விஜய் அண்ட் அஜித். ஓகே. தளபதி அவங்கள வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்படுறா. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி கில்லி வெர்சஸ் சிட்டிசன். கில்லி. ஏன், என்ன ரீசன்? விஜய் பிடிக்கும். அது இல்லாமல் கில்லி படம் வந்து நான் சின்ன வயசில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ வந்து கில்லி. நான் சிட்டிசன் பார்த்தல, ஓகே, 1 or 2 times தான் பார்த்துருக்கேன். ஓகே, கில்லி 1 பாயிண்ட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், ஆதி விசஸ் வாலி. வாலியா? வாலியில் அந்த அஜித் டூவல் ஆக்டில் இருப்பான்ல, ஐ மீன் இருப்பார்ல, தலை ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க அவன் சொல்கிறேன்ட்டு அது பழகிடுச்சு. ஸோ அஜித் சார் வந்து 2 ரோலில் நடிச்சிருப்பார். இல்லை, ஆதி தான். படம் பார்த்தது இல்லையா? வாலி பார்த்ததில்ல. இவ்வளோ எதை கொண்டேங்க அடிக்கிறது? வாலி எவ்வளோ பெரிய மூவி தெரியுமா? ஷியோராக வாலி இல்லை, வாலி நான் பார்த்ததில்ல. இவர் உனக்கு விஜய் அவரை பிடிக்குங்கிறதுக்காக நீ ஆதி வந்து நிறைய டைம் பார்த்து இப்போ வெட்டு குத்தாய் போகும். இல்லை நான் வாலி பார்த்ததில்ல, நான் தெரியல. ஓகே, சரி, உழைச்சி போ. காதலுக்கு மரியாதை வெர்சஸ் காதல் கோட்டை. காதல் கோட்டை. எதனால? தேவயானி பிடிக்கும், அவங்கள பிடிக்கும். அப்போ அஜித் சாரை பிடிக்காது? அஜித் சார் பிடிக்கும். அந்த மூவியில் வந்து அந்த பார்க்காமலே லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்லை, அந்த சீனில் அஜித் சாரும் இருப்பார். அப்போ அஜித் சாரை பிடிக்காதா? இதெல்லாம் வேற மாதிரி போகுது. இல்லை அஜித் சார் பிடிக்கும். இல்லைங்க, இவ ஆரம்பத்துலேருந்தே இவன் என்ன பண்ணுறா தெரியுமா? விஜய் சாரை பிடிக்கும், எனக்கு அஜித் சாரை பிடிக்காதுங்கிற மாதிரியே பேசுகிறான். தலை ஃபேன்ஸ், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எதில் கமெண்ட்ஸில் என்ன கழுவி ஊற்றுனாலும் அவளை மட்டும் பற்றி கழுவி ஊற்றுங்க, நான் பாவம். ஓகேவா? ஸோ ஓகே, பொழைச்சிப்போ. இப்போ பாரு, இப்போ மாட்டுவா பாருங்க. கத்தி வெர்சஸ் மங்காத்தா. கத்தி நான் பார்க்கல, கத்தி சீரியஸாக பார்க்கல. மங்காத்தாவை பார்க்கலாம். ஆனால் மங்காத்தாவில் இருக்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் மங்காத்தா. கடைசி வரைக்கும் சாங்கை பிடிக்கும், ஹீரோயினை பிடிக்கும், அதை அவங்கள பிடிக்கும், இவ்வளோ பிடிக்குங்கிற. அஜித் சாரை பிடிக்கும்னு ஒரு வார்த்தை வந்து வாயில் வர மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, ஓகே. அதுக்காக நானும் அஜித் ஃபேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இதுக்காவது நீ சொல்கிறியான்னு பார்க்கலாம். லியோ விசஸ் குட் பேட் அக்லி. ஆல்வேஸ் லியோ. லியோ. ஓகே, ஃபைன். சரி, போய்த்தல. இப்போ பாருங்களேன், பூவே உனக்காக விசஸ் அமர்கலம். பூவே உனக்காக விசஸ் அமர்கலம். அமர்கலமா? சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன் அப்படின்னு பாட்டு வந்துமா, அந்த பாட்டு உனக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விஜய் ஃபேனாக இருக்கிறதுனால விஜய் ஃபேனாக இருந்தாலுமே வந்து அஜித் மூவிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த காதல் கோட்டை அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். குறிப்பிட்ட படங்கள்லாம் பிடிக்கும். இந்த அமர்கலம் அதெல்லாம் நான் பார்த்ததில்ல, ஆனால் தெரியாது. அமர்கலம்லாம் பார்த்ததில்ல. சத்தமில்லாத தனிமையை கேட்டேன் பாட்டு கேட்டதில்லை. பாட்டு எதோ கேட்ட மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? ஓகே. யூத் விசஸ் தீனா. யூத். ஏன்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. தீனா படம் நல்லா இருக்காதா? தீனா படம் தெரியல எனக்கு. மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். இப்போ ஆக மொத்தம் இவளுக்கு எதுவுமே தெரில. அப்போ இவகிட்ட போய் கம்பேரிசன் கேட்டால் நம்ம யார் மேலே தப்பு? தீனா லைலா அவங்க நடிச்சிருப்பாங்களா? ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. உனக்கு தீனாவில் வந்து தலை போல வருமா? தலைங்கிற பேர் வந்து அஜித் சாருக்கு கிடைச்சது தீனா படத்தில் தான். தெரியல. சரி, எதுக்குமே பதில் தெரில. இதுக்காவது சொல்கிறானான்னு பார்க்கலாம். துல்லாத மனமும் துள்ளும் விசஸ் ரெட். துல்லாத மனமும் துள்ளும் இது போங்காட்டோங்க, சத்தியமாக இது போங்காட்டம். அதாவது படம் கம்பேரிசன் ஓகே. துல்லாத மனமும் துள்ளும் வந்து ரெட்டு படத்தை விட ஃபினான்ஷியலாகவும் ஓகே, கதை வயசும் வந்து ரெட்டை விட துல்லாத மனமும் துள்ளும் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆன படம் தான். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த கொஸ்டினோட ஆன்சரை நான் ஒத்துப்பேன். ஸோ இது யாரெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மெர்சல் வெர்சஸ் விசுவாசம்.
விசுவாசமா? விசுவாசம் தான். விசுவாசம் தான். அப்போ ஆச்சரியங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அஜித் சாரோட படத்தை ஓகேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு காதல் கோட்டை ஓகேன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை சொல்லியிருக்கா. ஓகே கூட சொன்னேன். சரி, ஓகே. மூணாவது கடைசி 10வது கேள்வி, ஓகேங்களா? 10வது கேள்வி, இதுக்காவது அவள் என்ன பதில் சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சொல்லிடுவியா? சொல்லிடுறேன் நினைக்கிறேன். இரு இப்போ நீ மாட்டுவ பாரு. பிரியமானவளே வெசஸ் அவள் வருவாளா? பிரியமானவளே விசஸ் அவள் வருவாளா? ரெண்டு படமும் என் ஃபேவரட். அந்த போங்காட்டம்லாம் ஆடக்கூடாது. ஏதாவது ஒரு படத்தை சூஸ் பண்ண. இல்லை, எனக்கு ரெண்டுமே என்னோட ஃபேவரட். சரி சரி அந்த இந்த படமே சொல்லிடுறேன், செகண்ட் மூவியே. என்ன படம்? நான் ஏன் சொல்லணும்? நீ தான் சொல்லணும் எல்லாருக்கும். அவள் வருவாளா. அஜித் சாருக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கா, விஜய் சாருக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கா. ஸோ இதுலேருந்து யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வின்னர் தளபதி விஜய் சார். ஓகேங்களா? ஓகே.